சற்று நேரம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபுக்கு எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோக பிதாவே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஓய்வு நாளின் காலை வேளையிலே தியானிக்கும்படியாக நீர் கொடுத்த வசனத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின் மூலமாக நீர் வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் உம்மை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே அனுக்கிரகம் செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் என்று குறிப்பிடுவதை நாம் படிக்கிறோம். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் தியானிக்க துவங்கினோம். இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சோதனை என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார். அப்படியானால் மனுஷனுக்கு சோதனைகள் வருவதுண்டு. ஆனால் சோதனைகளிலே பல விதமான சோதனைகள் இருக்கிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் இங்கே சொல்லி இருக்கிற சோதனை, இந்த வசனத்திலே சொல்லி இருக்கிற சோதனை எப்படிப்பட்டது என்பதை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். அப்படி சிந்தித்த வேளையிலே நாம் அறிந்து கொண்ட ஒரு சத்தியம் என்னவென்றால், இது அவுட் சைட் சோர்சஸிலிருந்து, வெளியே இருந்து நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சோதனைகளாக இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்கிறவர்களாக இருந்தோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே வரும்போது அதை மனிதன் எவ்விதமாக பார்க்க வேண்டும் என்றால், இது என்னுடைய விசுவாச வாழ்க்கைக்கு வந்த சோதனை என்கிற பார்வையோடு காணப்பட வேண்டும். அதற்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். தேவன் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனை எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் கொண்டிருந்த விசுவாசத்திற்கு வந்த சோதனையாக காணப்பட்டது. ஆகவே ஆபிரகாம் என்ன செய்தார்? அந்த சோதனையை சகிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த சோதனையிலே அவர் ஜெயம் எடுக்கக்கூடியவராக இருந்தார். ஆகவே அவர் பாக்கியவானாக மாறினார். தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டார். உன் சந்ததி பெருகும் என்று தேவனிடத்திலிருந்தே நல் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். அப்படியானால் சோதிக்கிறவர் எப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டோடு காணப்படுகிறார் என்றால், தன்னால் சோதிக்கப்படுகிறவர் தோற்று போக வேண்டும் என்கிற எண்ணத்தோடு காணப்படவில்லை. தன்னால் சோதிக்கப்படும் போது சோதிக்கப்படுகிறவர் அதிலே ஜெயம் எடுக்க வேண்டும் என்கிற இன்ட்ரெஸ்டோடு சோதிக்கிறார். அப்படிதான் கர்த்தர் ஆபிரகாமை சோதித்த வேளையிலே ஆபிரகாம் தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்ற வண்ணமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஜெயம் எடுக்கக்கூடியவராக, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக இருந்தார். ஆகவேதான் குறிப்பிட்டேன், டு ப்ரூவ், நிரூபிக்க வேண்டும். சில சோதனைகள் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடந்து வரும்போது சோதிக்கிறவர் நான் ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு சோதிக்கிறபடியால், அது என்னுடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கைக்கு வந்த சோதனையாக இருக்கிறபடியால், தேவனுடைய எதிர்பார்ப்பிற்கு ஏற்றபடி வாழ்ந்து ஜெயமெடுப்பேன், தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்றுக்கொள்வேன் என்கிற பார்வையோடு எண்ணத்தோடு காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆபிரகாம் சோதனையிலே தாம் உண்மையான ஒரு தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் மெய்யானது என்பதை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அந்த எக்ஸாம்பிள்ல நம்ம எப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருப்பதை நாம் பார்த்தோம் என்றால், தேவன் சில வேளைகளிலே சாத்தானுக்கும் என்ன செய்கிறார் என்றால், சோதிக்கும்படியான அனுமதியை கொடுக்கிறார். அதற்கு நாம் கடந்த வாரத்திலே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சிமிர்னா சபையை குறித்து நாம் படித்தோம். அப்ப கர்த்தருடைய எதிர்பார்ப்பு எவ்விதமாக காணப்பட்டதென்றால், அந்த சபையானது
அப்படிப்பட்ட சோதனைகளை சந்திக்கும் போது முடிவாக ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு தேவன் காணப்பட்டார் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக. ஏன் அந்த சிமிர்னா சபையை குறித்து ஒரு எக்ஸாம்பிளை நம்ம போன வாரம் படித்தோம் என்றால், அந்த சபைக்கு தேவன் வைத்திருந்த பிரதிபலன் ஜீவ கிரீடமாக காணப்படுகிறது. இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிற வசனத்திலேயும் என்ன பிரதிபலன் சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், த கிரவுன் ஆஃப் லைஃப், ஜீவ கிரீடம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை ஒரு சரியான ரெஃபரன்ஸாக எடுத்து நாம் சிமிர்னா சபைக்கு கொடுக்கப்பட்ட தூதை நாம் படிக்கக்கூடியவர்களாக இருந்தோம். எப்படியானாலும் இங்கே யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிற சோதனை என்பது வெளியே இருந்து ஒரு தேவ பிள்ளை சந்திக்கக்கூடிய, தன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய, தன்னுடைய பரிசுத்தத்தை நிரூபிக்கும்படியாக சந்திக்கக்கூடிய சோதனையாக காணப்படுகிறது. அது சரீரத்திலே பாடுகளை சந்திக்கக்கூடிய சோதனைகளாகவும் இருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய போராட்டமாகவும் அந்த சோதனை காணப்படலாம். தெய்வ பிள்ளையை இப்பொழுது யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். அப்படிப்பட்ட சோதனையை ஒரு விசுவாசி அல்லது ஒரு ஊழியக்காரர் அல்லது ஒரு சபை சந்திக்கும் போது எவ்விதமாக காணப்பட வேண்டுமாம்? சகிப்புத்தன்மை காணப்பட வேண்டுமாம். அதிலே பொறுமை உருவாக்கப்பட்டதாக விசுவாசி அறிந்து கொள்ள வேண்டும். பொறுமை இன்மையோடு செயல்படக்கூடாது, சகிப்புத்தன்மை இல்லாத விதத்தில் செயல்படக்கூடாது. சகிப்புத்தன்மையோடு பொறுமை என்கிற ஆவியின் கனி உருவாக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய வாழ்க்கையிலே என்பதை விளங்க பண்ணுவதற்கு ஏதுவாக சோதனையிலே ஜெயம் எடுக்க வேண்டும். அப்பொழுது யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், அவன் பாக்கியவானாய் இருப்பான். யோபு பாக்கியசாலியாக மாறினார். அடுத்தது நாம் என்ன சிந்தித்தோம் என்றால், பெற்றுக்கொள்ளக்கூடிய பிரதிபலன் என்ன? சோதனையை சகிக்கிற மனுஷன் ஜீவ கிரீடத்தை பெறுவான். த கிரவுன் ஆஃப் லைஃப் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சில காரியங்களை எல்லாம் அறிந்து கொண்டோம். எப்படிப்பட்டவர்களுக்கு பூ மாலை சூட்டுவார்கள், எப்படிப்பட்டவர்களுக்கு வெளிப்பிரகாரமாக கௌரவிக்கும் வண்ணமாக கிரீடம் சூட்டப்பட்டது என்பதையெல்லாம் சிந்தித்தோம். ஆனால் இங்கே யாக்கோபு அப்போஸ்தலனுடைய பார்வை எவ்விதமாக காணப்படுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையே தேவனுடைய ஜீவனாலே கிரீடமாக மாறுகிற அனுபவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். த கிரவுன் ஆஃப் லைஃப். அந்த சோதனையிலே ஜெயம் பெறுகிறவனுக்கு தேவன் என்ன கொடுப்பாராம்? ஜீவனாலே காணப்படுகிற ஒரு பிரதிபலனை கொடுப்பாராம். அதை நாம் எவ்விதமாக விளங்கி கொண்டோம் என்றால், வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனாக நாம் அறிந்து கொண்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே நாம் நித்திய ஜீவன் என்றால் என்ன என்பதை படிக்க ஆரம்பித்தோம். அப்படி படித்த வேளையிலே ஒரு சில அனுபவங்களை நாம் அறிந்து கொண்டோம். எப்படி நாம் இந்த உலகத்திலே வாழும் போதே நித்திய ஜீவனை பெற்றவர்களாக வாழ்வது என்பதை குறித்து அறிந்து கொண்டோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் கொடுக்கிற கிருபை வரமோ அவரால் அருளப்படுகிற நித்திய ஜீவனாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்துல வாழும் போதே நாம் தேவனை தேடுகிறவர்களாக, ஒரு நல்ல நோக்கத்தோடு தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த நோக்கம் என்ன? தேவனே, உம்முடைய கிருபை வரங்களிலே நான் பெருக வேண்டும், உம்முடைய ஜீவன் என் வாழ்க்கையிலே கடந்து வந்ததாக காணப்பட வேண்டும். நான் என்னுடைய மனுஷ சரீரத்திலே எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவனோடு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே சுவாசித்து வாழ்வதற்கு ஏதுவான ஜீவனோடு மாத்திரமல்ல, கர்த்தாவே, பரலோகத்திலே வாழ்வதற்கு ஏதுவான ஆத்துமாவாக என்னுடைய உள்ளான மனிதனை, என்னுடைய சரீரத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தேவனை தேடி சோதனைகளை சகித்து தேவனுடைய கிருபை வரங்களை பெற்று நித்திய ஜீவனை உடையவர்களாக முடிவாக பரலோக ராஜ்யத்திலே நித்திய ஜீவனிலே பங்கடைந்தவர்களாக காணப்பட வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம். பிரைஸ் தி லார்ட். ஆகவே இப்படியாக நாம் இந்த வசனத்தின் விளக்கத்தை நாம் கடந்த வாரத்திலே கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம். என்றால் இந்த வசனத்திலே காணப்படுகிற இன்னும் ஒரு சில பகுதிகள் இருக்கிறது. அதை நாம் இந்த வாரத்திலே சிந்திக்கலாம் என்று சொன்னேன்.
அதை நாம் இந்த வாரத்திலே சிந்திக்கலாம். அந்த யாக்கோபு 1:12 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று ஒரு பகுதி காணப்படுகிறது. இன்னொரு பகுதி என்ன காணப்படுகிறது என்றால், கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் சோதனையை சகித்தால் மட்டும் போதாது, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு சோதனைகளின் மத்தியிலே பொறுமை என்கிற ஆவியின் கனி உருவாக்கப்படுவதற்கு இடம் கொடுத்தால் மாத்திரம் போதாது, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு அந்த பொறுமையோடு கூட பூரண கிரியை செய்கிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரம் போதாது, ஜீவ கிரீடத்தை பெறுவதற்கு எப்படிப்பட்ட அனுபவத்தோடு காணப்பட வேண்டும், எப்படி நம்மை விளங்க பண்ணுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்றால், உத்தமன் என்று விளங்கின பின்பு. எப்படி? உத்தமன் என்று விளங்கின பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, அப்படியானால் ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது, தேவனோடு ஐக்கியப்படும் போது, சரியான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லும் போது எவ்விதமான அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால், நாங்கள் உத்தமர்களாக வாழ்கிறோம் என்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும். கடந்த வாரத்திலே சொன்னேன், உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் என்ன என்பதை குறித்து குறிப்பிட்டேன். நோயிங் காட் அண்ட் லிவிங் வித் காட். தேவனை குறித்து சரியாக அறிந்து கொள்வது, பின்பு தேவனோடு வாழ்வது, அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பதற்கு அர்த்தமாய் இருக்கிறது. தேவனை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளும் போது, அந்த அறிந்து கொள்கிற நாலெட்ஜோடு மட்டும் காணப்பட்டால் போதாது, அது தங்கள் வாழ்க்கையிலே அனுபவமாவதற்கு ஏதுவாக தேவனை தேடுகிறவர்களாக மாற வேண்டும். அப்பொழுது தேவன் தருகிற பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய கிருபை வரங்களை பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு மெய்யான ரட்சிப்பை அடைந்தவர்களாக காணப்பட முடியும். வாழ்க்கை மெய்யான ஆவிக்குரிய வாழ்க்கையாக காணப்படும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே அப்படி உண்மையான தெய்வீகரமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் தங்களை உத்தமர்கள் என்று விளங்க பண்ண முடியும் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுதல் என்பது எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவன் சோதனையிலே நிலை நிற்கக்கூடியவனாக இருந்தான். அதான் உத்தமர்கள் என்று விளங்க பண்ணுதல். சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுடைய விசுவாசத்திற்கு சோதனை வரும்போது அவர்கள் என்ன சொல்லுவார்கள்? இனி எங்களுக்கு இயேசுநாதரை கும்பிட வேண்டாம், இனி எங்களுக்கு பரலோக தேவனை ஆராதிக்க வேண்டாம், எங்களுக்கு ரொம்ப அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நாங்கள் உத்தமர்கள் என்று எங்களை விளங்க பண்ணுவதற்கு நாங்கள் பிரயாசப்பட நாங்கள் விரும்பல, எங்களுக்குன்னு போகிறதுக்கு நிறைய விசாலமான பாதை இருக்கு, அந்த பாதையில் போயிட்டா நாங்கள் பாவ உலக பிரகாரமாக வாழ முடியும், அங்கிட்டு யாருமே எங்களை சோதிக்க மாட்டாங்க, அங்கே நாங்கள் உத்தமர்கள் என்று எங்களை விளங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதனால நாங்கள் எங்களுக்குன்னு ஒரு விசாலமான வழியை தெரிந்து கொள்கிறோம் என்று சொல்லி அந்த விசுவாச சோதனையிலே நிலை நிற்காமல் அவர்கள் என்ன செய்வார்கள்? தாங்கள் விரும்புகிறபடி அல்லது தங்களுடைய சொந்த வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் அந்த சோதனையிலே நிலை நிற்கக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். when he has stood the test என்று நாம் சொல்லலாம். அவன் அந்த சோதனையிலே நின்றான், வேற எங்கிட்டும் ஓடல, அந்த சோதனையிலே நிலை நிற்கக்கூடியவனாக இருந்தான். he has stood the test என்று சொல்வார்கள். அதுதான் உத்தமன் என்று விளங்க பண்ணுதல். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் அப்படி தேவனிடத்தில் கிருபை வரங்களை பெற்று ஹல்லேலூயா சோதனைகளை சகிக்கிறவர்களாக, பொறுமை என்கிற குணம் உருவாவதற்கு இடம் கொடுத்தவர்களாக, அந்த பொறுமையினாலே பூரண கிரியை செய்கிறவர்களாக, பின்பு அந்த சோதனையிலே நிலை நிற்கிறவர்களாக காணப்பட விரும்புகிறீர்கள். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படியே சோதனைகளிலே நிலை நின்றார்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்கள் உத்தமர்கள் என்பதை விளங்க பண்ணினார். தானியேல்
சோதனைகளை சந்தித்த போது அந்த சோதனையிலே நிலை நின்று தன்னை உத்தமன் என்பதை விளங்க பண்ணக்கூடியவராக இருந்தார். தெய்வ பிள்ளையே, ஆகவேதான் வேதத்திலே படிக்கிறோம். போன வாரத்தில் சொன்னேன், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். யார் சொன்னது? அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். அப்போ ஒரு விசுவாசி உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும், என்னை வேற யாருமே கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. அதனாலதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? அப்ப ஆனா ஒன்னு சொன்னேன், ஒரே ஒரு காரியம் மட்டும் உங்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து விடும். அது என்ன? நீங்களாக எடுத்துக்கொள்கிற ஓன் சாய்ஸ், நீங்களாக எடுத்துக்கொள்கிற சொந்த தெரிந்தெடுப்பு உங்களை கிறிஸ்துவிலிருந்து வழி விலகி கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே தெய்வ பிள்ளையே, உங்களுக்கு விசுவாச சோதனை வரும்போது நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ள வேண்டும், நான் என்னுடைய சொந்த தெரிந்தெடுப்பை உடையவன் அல்ல, நான் என்னுடைய சொந்த தெரிந்தெடுப்பை உடையவள் அல்ல, நான் தேவனுடைய விருப்பத்தை செய்கிறவன், நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவள், நான் எனக்கு உண்டாயிருக்கிற சோதனையிலே நிரூபிப்பேன் உத்தமன் என்பதை என்று சொல்லி அந்த சோதனையிலே நிற்கிறவர்களாக விளங்க பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? சாட்சி கொடுப்பார். கர்த்தர் என்ன கொடுப்பார்? சாட்சி கொடுப்பார். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்து கொண்டேன் என்று சாட்சி கொடுத்தார். அப்படி சோதனையிலே நிலை நின்று நற்சாட்சி பெறும்போது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார் என்றால், ஒருவேளை அது மரண பரியந்தம் உண்மையாய் இருக்கக்கூடிய சோதனையாகவும் இருக்கலாம் என்றால், அங்கதான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், நீதான் உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவன் என்று குறிப்பிடுகிறார். அதனாலதான் அந்த வசனத்தில் எழுதுகிறார், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின. எப்படி? கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின. அப்ப அதனாலதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. அப்படியானால் அந்த விசுவாச சோதனையில யாரால நின்று ஜெயம் எடுக்க முடியும் என்றால், யார் கர்த்தர் மீது உண்மையான முழுமையான அன்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களால் தான் அந்த சோதனையின் முடிவிலே தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற முடியும். ஒரு பாட்டு உண்டு, சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே, ஜீவகிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான், ஜீவகிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறேன், தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. இதெல்லாம் அந்த காலத்துல உண்மையான பரிசுத்தவான்கள் தங்களுடைய பாடுகளின் மத்தியிலே, சோதனைகளின் மத்தியிலே, உபத்திரவங்களின் மத்தியிலே பாடின பாடலாய் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்படியானால் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருந்திருக்கிறது? ஒரு உண்மையான ஆவிக்குரிய ஜீவியமாய் இருந்திருக்கிறது. அவர்கள் ஆகவே தாங்களாக சொந்தமாக
அந்த சோதனையை சகிக்க முடியாதவர்களாக, பொறுமை இல்லாதவர்களாக, உத்தமர்கள் என்று விளங்க பண்ணாதவர்களாக அவர்கள் தங்கள் சொந்த விருப்பங்களுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவ சித்தம் எதுவோ அதையே செய்வோம் என்று தீர்மானித்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வேண்டுமானால் அப்படிப்பட்ட மெய்யான ஆவிக்குரிய ஜீவியம் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி விசாலமான பாதையிலே தங்களுடைய சொந்த தெரிந்தெடுப்பை செய்து வழி விலகி போயிருந்திருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கிடைத்திருக்காது. அவர்களுக்கு தேவனுடைய பிரதிபலனாகிய ஜீவ கிரீடம் கிடைத்திருக்காது. ஆனால் அவர்களுடைய எண்ணம், நோக்கம் எல்லாம் எப்படி இருந்தது? தேவனிடத்திலிருந்து நற்சாட்சி பெற்று முடிவிலே ஜீவ கிரீடத்தை பெறுவோம் என்பதாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, இந்த காலை வேளையிலே அப்படியே உங்களுடைய தீர்மானங்கள் காணப்படுவதாக. நாங்கள் தேவனுடைய சித்தத்தையே செய்வோம். கர்த்தாவே, எங்களுக்கு தேவையான கிருபைகளை தாரும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானால் உங்கள் விசுவாசத்திற்கு மெய்யாகவே ஒரு பலன் உண்டாயிருக்க செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே நாம் படிக்கிறோம், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள செய்வாராம். இங்கே நாம் படிக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, those who love him, உண்மையாகவே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, அவர்களுக்கு சில நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஆனால் முடிவான நன்மைதான் ஜீவ கிரீடம். பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம், பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்தே வருவோம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உபாகமம் 30ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்கள். இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். அப்ப கர்த்தர் கற்பிக்கிறார். என்ன சொல்றாரு? உனக்கு முன்பாக ஜீவனையும் வைத்திருக்கிறேன், நன்மையும் வைத்திருக்கிறேன். ஆனா இன்னொன்னு இருக்கு, மரணமும் இருக்கு, தீமையும் இருக்கு. எல்லாம் உனக்கு முன்னாலதான் இருக்கு. நீ தான் கரெக்டானதை என்ன செய்யணும்? சூஸ் பண்ணணும். நீ எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஜீவனை சூஸ் பண்ணணும். அந்த ஜீவன் என்று நாம் படிக்கும் போது அது முடிவான நித்திய ஜீவன் என்கிற பார்வையோடு காணப்பட வேண்டும். ஏதோ ஒரு தற்காலிகமான ஆதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக நித்திய ஜீவனை என்ன செய்யக்கூடாது? இழக்கக்கூடாது. இப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இதோ ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன். அதான் கர்த்தர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கிறேன். இன்னொன்னு இருக்கு, என்னது? மரணமும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதான் பாவத்தினால் உண்டாகிற பலன் என்ன? மரணம். முடிவு என்ன? நித்திய மரணம், ஆக்கினை தீர்ப்பு. அதுவும் இருக்கு. ஆனா நீ எதை சூஸ் பண்ணும்? ஜீவனையும் நன்மையும் சூஸ் பண்ணும். கர்த்தர் சொல்கிறார், நீ பிழைத்து பெருகும்படிக்கு, நீ சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும். அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும், அவர் வழிகளில் நடக்கவும், அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். தேவன் உங்களை வைத்திருக்கிற தேசத்துல உங்க குடும்பத்திற்கு என்ன நன்மையை கொடுக்கணும்னு கர்த்தர் தீர்மானித்திருக்கிறாரோ அது தடையில்லாம உங்களுக்கு தான் வரும். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்னிடத்துல அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொண்டு என்னை நேசித்து என்னுடைய வழியில நடந்தா நீ வாழ்கிற தேசத்துல நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய பூமிக்குரிய நன்மையும் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படி தேவன் அனுகிரகம் செய்வார். பிரைஸ் தி லார்ட். அடுத்தது சொல்றாரு, ஒருவேளை நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால், ஒருவேளை
நீ உன் தெளிந்த புத்திக்கு இடம் கொடுக்காம மனம் எப்படி பேதித்து போய் அந்த தவறான காரியங்களுக்கு இழுப்புண்டு போய் நீ வேறே தேவர்களை பணிந்து சேவிக்கிறவளாக மாறி போவாயானால் அங்க என்ன சொல்கிறார்? நீ சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாளாய் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். அடுத்தது சொல்றாரு மறுபடியும், நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு எதை சூஸ் பண்ணும்? தேவனுடைய பரலோக ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும், நித்திய ஜீவனை தெரிந்து கொள்ள வேண்டும். பரலோக தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டு அவர் கொடுக்கிற பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். சரியான விசுவாச வாழ்க்கை காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். அவரிடத்திலேயே முழுமையாக அன்பு கூர்ந்து ஜீவிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து. அங்கேயும் வருது, உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். பிரைஸ் தி லார்ட். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் எந்தன் சங்கீதமானவர். உண்மையான ஒரு பரிசுத்தவானிடத்துல போய் 1 கோடி ரூபாயை கொடுக்கிறேன், நீ இயேசுநாதர் மேல வச்சிருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுருன்னு சொன்னீங்கன்னா, உன் 1 கோடி ரூபாய் வேண்டாம், இயேசு கிறிஸ்துவின் மேல வைத்திருக்கிற விசுவாசம் தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லுவான். பிரைஸ் தி லார்ட். ஒரு உண்மையான ஊழியக்காரராய் இருக்கட்டும், ஒரு உண்மையான விசுவாசியா இருக்கட்டும், அவங்கள்ட்ட போய் நீங்க எத்தனை கோடி ரூபாயை முன்னால வச்சுட்டு நீ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மட்டும் விட்டுரு, இந்த கோடிக்கணக்கான ரூபாயை உனக்கு தரேன்னு சொன்னா அவன் சொல்லுவான், எனக்கு நித்திய ஜீவன் தான் வேண்டும் என்பான். அவர் எந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமா, ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய கூட தேவன் வேதனையை கூட்டார். முடிவு எப்படி இருக்காது? வேதனையா இருக்காது. அதான் நித்திய ஜீவன். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு உனக்கு கோடிக்கணக்கான ரூபாய் கொடுக்கிறேன்னு யாராவது வந்து சொன்னா உங்க பார்வை எப்படி இருக்கும்? அந்த கோடிக்கணக்கான ரூபாய் தீமை என்பதாக காணப்படும். உங்க பார்வை எப்படி இருக்கும்? அந்த கோடிக்கணக்கான ரூபாய் சாபம் என்பதாக பார்ப்பீர்கள். அதனாலதான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அப்ப விசுவாசத்திற்கு வருகிற சோதனையை பற்றி தான் அல்லேலூயா யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் விசுவாசத்திற்கு சோதனையாக எதுவுமே உன் விசுவாசத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசத்தினாலே நீதிமானாக பிழைக்க வேண்டும்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்ல வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன செய்கிறார்? வாக்கு தத்தம் பண்ணுகிறார். நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசத்திற்கு ஏற்ற விதத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மையை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். உன் விசுவாசத்திற்கு ஏற்ற விதத்திலே பெற்றுக்கொள்ளக்கூடிய பரலோக ஜீவனை, கிருபை, வரங்களை கொடுப்பேன் என்கிறார். பரிசுத்தமாகுதல் உனக்கு கிடைக்கக்கூடிய பலனாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். முடிவோ நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவேதான் சங்கீதக்காரர் எழுதுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லுகிறார். உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான பாதையிலே நடத்துவாராக என்று எழுதுகிறார். பணம் நல்லது, ஆனால் அது விசுவாச வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டதாக ஆசீர்வாதமாக காணப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பணம் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. ஆனா அந்த பணம் கிடைக்கும். எப்ப கிடைக்கும்? உன் விசுவாச கனப்படுத்தப்படும் போது தேவன் அதை கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உன் விசுவாசத்தை இழந்து நீ எதை சம்பாதித்தாலும் அது உனக்கு ஜீவன் அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கிறிஸ்தவர்களை குறித்து பொதுவாக சொல்ல வேண்டுமானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து வாழ்கிறவர்கள். அதை நீங்கள் விளங்க பண்ண வேண்டும். உத்தமர்கள் என்று விளங்க பண்ண வேண்டும். அப்பொழுது கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கொடுப்பார். இன்னொரு காரியத்தையும் கூட நம்ம வாசிக்கலாம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை குறித்து யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். என் பிரியமான சகோதரரே, என் பிரியமான சகோதரரே, கேளுங்கள் கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையும் சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? அப்படியானால் கர்த்தர் மீது யார் அன்பு கூர்ந்து வாழ்கிறார்களோ அவர்களை தேவன் தெரிந்து கொண்டவர்களாக காணப்பட செய்கிறார். நீங்கள் எல்லாரும் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறிக்கப்பட்டவர்கள். அதை ஏற்ற வேளையிலே அறிந்து கொள்ளும்படியாக அழைப்பை கொடுத்தார். அழைப்புக்கு கீழ்ப்படிந்தீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்து வாருங்கள் என்கிற அழைப்பை பெற்றுக்கொண்ட போது கீழ்ப்படிந்தீர்கள். உங்களை தேவன் நீதிமானாக்கினார். அந்த நீதிமானாக்கப்பட்ட தேவ ஜனங்களாகிய உங்களை தேவன் எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறாராம்? பரலோக ராஜ்யத்திலே ஒரு மேன்மையான சுதந்திரத்தை ஆயத்தப்படுத்தி அதை உங்களுக்கு கொடுக்கும்படியாக. அதனால்தான் எழுதப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் என்று நாம் ஆவலோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் அங்க யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை எப்படி ஐஸ்வர்யவான்களாக மாற்றினாராம்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக மாற்றினாராம். உங்களை பார்க்கிறவங்க சொல்லுவாங்க, சிலர் சொல்லலாம், சில இந்த உலக பிரகாரமாக நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க சொல்லலாம், நம்மள்கிட்ட இருக்கிற மாதிரி கோடிக்கணக்கான பணம் இந்த கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இல்ல. ஆனா இவங்க ரொம்ப பெரிய ஐஸ்வர்யவான்கள். எதுல? விசுவாசத்துல. தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்துல ஐஸ்வர்யவான்கள். தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலே உறுதியாயிருக்கிறவர்கள் என்று அவர்களால் சொல்ல முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக காணப்படுகிற, ஒருவேளை பொருளாதாரத்தில் குறைவுபட்டு இருக்கிற கிறிஸ்தவ சகோதரனே சகோதரியே, தேவன் உனக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் பிரத்யேகமாகவே வைத்திருக்கிறார். அது என்ன வாக்குத்தத்தம்? உலக பிரகாரமான ஜனங்களுக்கு இல்லாத ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன? தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியாக தேவன் உங்களை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் நிச்சயமாகவே நீங்கள் சொல்ல முடியும், இயேசு கிறிஸ்து பரமேறி போயிருக்கிறார், ஒரு ஸ்தலத்தை எங்களுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஆயத்தம் பண்ணி முடித்த பிறகு
அவர் இருக்கிற அதே உயர்ந்த இடத்திலே எங்களையும் கொண்டு போய் சேர்த்து கொள்ளும்படியாக மறுபடியும் வரப்போகிறார். தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. பாடுவோமா? தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டார், மகனாக மகளாக தெரிந்து கொண்டார். நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நான் இயேசுவின் பிள்ளை, பயமே இல்லை, என்னாலும் சந்தோஷமே. நாம் வேதத்திலே படிக்கிறோம், லாசருவை குறித்தும் படிக்கிறோம், ஒரு உலக பிரகாரமான ஐஸ்வர்யவானை குறித்தும் படிக்கிறோம். அந்த ஐஸ்வர்யவான் சரியான தெய்வீக விசுவாசத்தில் வாழ்ந்தவன் அல்ல. லாசருவோ விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். ஆகவே அவன் ஆபிரகாமுடைய மடியிலே தன்னுடைய சரீர மரணத்திற்கு பிறகு நல்ல பங்கை பெற்றான். richest in faith, spiritual gifts and character. அதுதான் விசுவாசத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள். Praise the Lord. The richest in faith, spiritual gifts and character. உங்களை பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்ல குணம் இருக்கு, விசுவாசத்துல ஐஸ்வர்யவானா இருக்கிறான், எவ்வித சோதனையிலையும் நிற்கிறான், தான் உத்தமன் என்று விளங்க பண்ணும்படியாக. அது மாத்திரமல்ல, இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்ல ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ் இருக்கு, கிருபை வரங்கள் இருக்கு, நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளை, இதெல்லாம் யாருக்கு உரியது? கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உரியது. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவதாக, ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? பவுல் என்ன எழுதுகிறார்? கர்த்தருடைய அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். நம்ம எல்லாம் தேவனுடைய முன்குறித்த தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா? முழுமையா நீ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற மகனாக மகளாக இருப்பாய் என்றால் நீ பாவத்தை வெறுக்கிறவனாக இருப்பாய். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தத்தை நேசிக்கிறவனாக காணப்படுவாய், பாவத்தை வெறுக்கிறவளாக காணப்படுவாய், பரிசுத்தத்தை நேசிக்கிறவளாக காணப்படுவாய். ஆகவே உன் வாழ்க்கையிலே அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவளாக இருக்கிறபடியால் உன் வாழ்க்கையில வருகிற எந்த சோதனைகளானாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். அதனாலதான் நான் போன வாரத்துல சொன்னேன், அந்த சோதனைகளின் முடிவில் தேவன் நல்ல காரியங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதை இந்த வசனத்தின் அடிப்படையில தான் போன வாரமே சொன்னேன். பிரைஸ் தி லார்ட். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். யோபு உத்தமன் என்று விளங்க பண்ணினார். அவருடைய வாழ்க்கையின் முடிவிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் சோதனைகளின் மத்தியிலே உத்தமர் என்பதை விளங்க பண்ணினார். ஆகவே தானியேலின் தேவனே மெய்யான தேவன் என்று தரியு ராஜா அறிக்கை பண்ணினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க ஒரு ஃபெய்த்ஃபுல் பீப்புளாக காணப்படுவீர்கள் என்றால் God will bring good out of all difficulties and suffering. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நிறைய வேதனைகள் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் இருக்கும்.
நிறைய சோதனைகள் இருக்கும். அதை நீ சகித்து கொண்டே இருப்பாய். பொறுமை என்கிற ஆவியின் கனிக்கு இடம் கொடுத்து கொண்டே இருப்பாய். அதனோடு கூட பூரணமான கிரியை செய்து கொண்டே இருப்பாய். உத்தமன் என்று விளங்க பண்ணும்படியாக விசாலமான வழியை தேடுமாட்ட சரியாக கர்த்தருடைய வழியிலேயே நடந்து தேவ சித்தத்தை செய்து முடிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காணப்படுவாய். தேவன் என்ன செய்வார்? இந்த கஷ்டங்களின் மத்தியில, இந்த உபத்திரவங்களின் மத்தியில நல்லதையெல்லாம் வெளியே கொண்டு வரும்படியாக செய்வார். உன் வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளையும் கொடுப்பார், பரிபூர்ணமான வரங்களையும் கொண்டு வருவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர், சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நன்மைகளிலேயே ஹையஸ்ட் குட் எது? என்னது ஹையஸ்ட் குட் எது? உயர்ந்த நன்மை எது? கரெக்ட், நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம். பிரைஸ் தி லார்ட். அததான் யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதுகிறார். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். இடையில இடையில சில நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்குன்னு வாழ்றதுக்கு ஒரு வீட்டை கர்த்தர் கொடுக்க முடியும். உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க முடியும், நல்ல வஸ்திரங்களை கொடுக்க முடியும், உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க முடியும், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க முடியும், பரிசுத்த அலங்காரத்தை கொடுக்க முடியும், நல்ல கிருபை வரங்களை கொடுக்க முடியும். ஏனென்றால் நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா இருக்கிறது. அதெல்லாம் கொடுக்க முடியும். ஆனால் ஹையஸ்ட் குட் எது? முடிவாக பெற்றுக்கொள்வதுதான் நித்திய ஜீவன், ஜீவ கிரீடம். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். ஜீவ கிரீடம் பெற்றிடுவான், ஜோதியாய் பிரகாசிப்பான். தேவ சித்தம் நிறைவேற என்னையோமோ படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. உன் ஊழியத்திற்கு என்ன தேவையோ அதை தேவனால் உனக்கு கொடுக்க முடியும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அடுத்த அனுபவத்திற்கு போவோம். நான்காவதாக, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டுகிறது. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் இரக்கம் செய்கிறவராய் இருப்பார். அந்த வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, பாருங்க, கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ, கர்த்தருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும். மகனே மகளே, ஒரு தலைமுறைக்கல்ல, 1000 தலைமுறைகளுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? இரக்கம் காட்டிக்கொண்டே இருப்பார். அதனாலதான் அந்த காலத்து பரிசுத்தவான்கள் ஒரு பாட்டு பாடுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த பாட்டெல்லாம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யரே, கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே, கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. கூவி கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. அந்த காலத்துல உள்ள பரிசுத்தவான்கள் வெளிநாட்டுக்காரங்களுடைய பணத்தை நம்பி வாழல. பிரைஸ் தி லார்ட். ஜெபத்தின் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அதனாலதான் இப்படிப்பட்ட பாடல்களை பாடினார்கள். வெளிநாட்டுக்காரங்க பணம் கொடுத்தா வாங்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல, அது ஊழியத்திற்கு ஆசீர்வாதம், கொடுத்தா வாங்கிக்கலாம். ஆனா அதை நம்பி அவங்க வாழல. பிரைஸ் தி லார்ட். இரங்குமே என் இயேசுவே, இரக்கத்தில் ஐஸ்வர்யமே,
பிரைஸ் தி லார்ட். கூவே கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. கூவே கதறிய ராவும் பகலுமாய் கெஞ்சோம் ஜெபம் கேளுமே. அதனாலதான் அவங்க அறை கதவை பூட்டி அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அதிகாலை 1 மணி என்றல்ல, 2 மணி என்றல்ல, 3 மணி என்றல்ல, 4 மணி என்றல்ல, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை மற்றவர்களுக்கு சாட்சியாக இருந்தது. அவர்கள் விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை காண செய்தார். பிரைஸ் தி லார்ட். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னாரே. இங்கே கர்த்தர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்ப நம்பிக்கை எப்படி இருக்கு? மனுஷன் மேல இல்ல நம்பிக்கை. மனுஷன் உங்களுக்கு நல்லது செய்யலாம், நீங்க வாங்கிக்கலாம். ஆனா நம்பிக்கை யார் மேல இருந்தது? கர்த்தர் மேல. அதனால அவங்க கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு வாழ்ந்தார்கள். அதனால அவங்க கர்த்தரிடத்தில் வைத்திருந்த அன்பு உண்மையான அன்பாய் இருந்தது, முழு இருதயத்தோடு கொண்டிருந்த அன்பாய் இருந்தது. பிரைஸ் தி லார்ட். நேசிக்கப்படத்தக்கவர் ஒருவரே என்பதை அறிந்து கொண்டு அனுபவமாக்கி வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தவர்கள் மற்றவர்களிடத்திலும் சரியான அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தார்கள். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. அப்ப அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை அவர்களுக்கு மாத்திரமல்ல மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாய் இருந்தது. தேவ அன்பை அவர்கள் சரியாக மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாய் இருந்தார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் எப்படி இருப்பாராம்? இரக்கமுள்ளவராய் இருப்பாராம், இரக்கம் செய்கிறவராய் இருப்பாராம். 5வதாக உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அங்கேயும் எழுதப்பட்டிருக்கிறது, 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்று. வாசியுங்கள். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும், உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும், எப்படி அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். எப்படிப்பட்ட தேவன்? உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க நம்பிக்கை வச்சா அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை அறிந்து கொள்ள வைப்பார். அவ்வளவு உண்மையுள்ள தேவன். தெய்வ பிள்ளையே, யாரை நேசிக்க போறீங்க? யாரிடத்துல அன்பு கூற போறீங்க? தேவனை உண்மையே நேசிப்பேன் என்று சொல்லி அதற்கு அடையாளமாக கர்த்தருடைய கற்பனைகளை கை கொண்டு ஜீவிப்பீர்களானால் தேவன் நிச்சயமாகவே உங்களை, உங்கள் சந்ததிகளை, உங்கள் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கக்கூடியவராயிருப்பார். உங்களுக்கு அவருடைய இரக்கம் கிடைத்து கொண்டே இருக்கும், அவருடைய தயவு உண்டாகி கொண்டே இருக்கும், அவருடைய கிருபை மாறாததாய் இருக்கும். அவர் உங்களோடு பண்ணிக்கொண்ட சமாதான உடன்படிக்கை நீங்காததாகவே இருக்கும். பிரைஸ் தி லார்ட். 6வதாக ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கும் போது குமாரர் குமாரத்திகளுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம், நல்ல பிரதிஷ்டையோடு வாழ்கிற அன்னகர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் என்பதெல்லாம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா 56ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசியுங்கள். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானவைகளை தெரிந்து கொண்டு, தேவனுக்கு இஷ்டமானவைகளையே தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்கிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன் என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன் என்று சொல்கிறார். கர்த்தரை சேவிக்கவும், கர்த்தருடைய நாமத்தை சேவிக்கவும், அவருக்கு ஊழியக்காரராய் இருக்கவும்,
அவரை சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். பிரைஸ் தி லார்ட். தேவன் அப்படிப்பட்ட இடத்திலே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இங்கே அண்ணகர்களாக வாழ்கிற பிரதிஷ்டை உள்ளவர்கள் உண்டு. இங்கே தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்டு. இங்கே கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றி கொண்ட புறஜாதியாராய் இருந்து ரட்சிக்கப்பட்டவர்களும் உண்டு. ஒவ்வொரு தெய்வீக அனுபவத்தை அடைந்தவர்களுக்கும் தேவன் அதற்குரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, தேவன் சொல்லுகிறார், 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் நான் என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதற்குரிய விளக்கங்களுக்குள்ளாக நான் கடந்து செல்லவில்லை. ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வசனங்களை எல்லாம் தனியாக எடுத்து தியானிக்க சமயம் கிடைக்குமானால் நீங்கள் விளக்கங்களை அறிந்து கொள்ள தேவன் அனுகிரகம் செய்வார். இன்னும் 1-2 வசனங்களை வாசித்து முடிப்போம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசியுங்கள். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படியானால் தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சில பிரத்யேகமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை அநேகருடைய கண்கள் காணவில்லை, அநேகருடைய காது அதை குறித்து கேட்கவில்லை. ஆனா யாருக்கு தேவன் அதை அறிந்து கொள்ள வைக்கிறார் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. Who will know God's plan? அதுதான் இந்த வசனத்திலே எழுப்பப்படுகிற ஒரு கேள்வியாக இருக்கிறது. யாரால் தேவனுடைய திட்டங்களை அறிந்து கொள்ள முடியும்? யாரால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும்? தெய்வ பிள்ளையே, யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறார்களோ, யார் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய ஞானத்தை பிரதிபலிப்பார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யாரெல்லாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ, உங்களால் அந்த தேவ திட்டத்தையும் தேவ ஞானத்தையும் அறிந்து கொள்ள முடியும், அதை பிரதிபலிக்க முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் 10ஆம் வசனத்துல படிக்கிறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் எதனால் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார்? அந்த வார்த்தையிலே என்ன இருக்கிறது என்றால் தேவனுடைய ஞானம் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே நாம் சொல்லலாம், God created the world through his wisdom. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த உலகத்தை அவருடைய ஞானத்தின் மூலமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஆகவே எல்லாம் அவர் திட்டம் பண்ணினதுதான். அந்த திட்டத்திலே உங்கள் பங்கு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும், தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவ ஞானத்தை, தேவ திட்டத்தை அறிந்து அதை பிரதிபலிக்கிறவர்களாக மாறுவீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெய்வ பிள்ளையே, ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஏசாயா 64ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்ப தெய்வ பிள்ளையே,
இந்த காலை வேளையிலே விசுவாசியுங்கள். நீங்கள் காத்திருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து காத்திருக்கிறீர்கள். தெய்வ பிள்ளையை தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கென்று, உங்கள் தலைமுறைகளுக்கென்று சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். அதை அநேகருடைய கண்கள் காணவும் இல்லை, அநேகருடைய காதுகள் கேட்கவும் இல்லை. ஆனால் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற உங்களிடத்தில் தேவன் அந்த ஞானத்தை கொடுத்து அதை பிரதிபலிக்க வைப்பார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 65 அதிகாரம் 17 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. தேவன் சகலத்தையும் சிருஷ்டிக்கிறவர். அவரால் சகலத்தையும் புதிதாக்க முடியும். உங்கள் வாழ்க்கையை புதிதாக்க முடியும். நீங்கள் சொல்ல முடியும், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்ல முடியும். தேவன் சகலத்தையும் புதிதாக சிருஷ்டிக்க வல்லமை மிகுந்த தேவனாய் இருக்கிறார். யாருடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட புதுமையாக்கப்படுகிற ரட்சிப்பின் அனுபவம் உண்டாகும் என்றால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. மற்றவர்கள் எல்லாரும் பாவத்திலும் அக்கிரமத்திலும் தான் மரித்து கிடப்பார்கள். அவர்கள் தேவனை துதிக்க மாட்டார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் கர்த்தரை துதிக்கும். பிரைஸ் தி லார்ட். ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9 அதிகாரம் 28 வசனத்தை வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9 அதிகாரம் 28 வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்துல எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? கம்ப்ளீட் சால்வேஷன், ஒரு முழுமையான ரட்சிப்பு கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக காத்திருக்கிறவர்களுக்கு உண்டு, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்டு. அப்படியானால் உண்மையான கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? ரொம்ப ஆழமான நம்பிக்கை. அவர்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டது? மிகுந்த கவனத்தோடு கூடிய நம்பிக்கை. எப்பொழுது இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டாலும் அவரை எதிர்கொண்டு போகக்கூடிய கவனமும் ஆழமும் ஆன ஒரு தெய்வீக நம்பிக்கை. எல்லாரும் எழும்பி நிற்போமா? அப்படிப்பட்ட காத்திருப்போடு, அப்படிப்பட்ட தெய்வீக அன்போடு யார் தேவனை பற்றி கொள்கிறார்களோ, கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ, அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை. அவர்கள் கிறிஸ்துவின் வருகை நாளுக்காக முழுமையான ரட்சிப்பை அடைவதற்காக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறார்கள். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். 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 உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை, பிரைஸ் தி லார்ட். ஆராதனை 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 ஆராதனை, பிரைஸ் தி லார்ட். ஆராதனை ஆராதனை. அப்படியே தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு உண்டாய் இருக்கக்கூடிய சகல நல்ல ஆசீர்வாதங்களோடும் ஒரு ஹையஸ்ட் குட்டாக காணப்படுகிற, மேன்மையான சிறந்த நன்மையாக காணப்படுகிற ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக
தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படி ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கருத்திலே அர்ப்பணம் செய்து தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே தேவன் விசுவாச சோதனையிலே ஜெயம் எடுக்க வைக்க உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சிஸ்டர் வரம் அவர்கள் ஜெபியுங்கள், பின்பு சிஸ்டர் பாலின் அவர்கள் ஜெபியுங்கள், பின்பு சகோதரர் ஸ்பர்ஜன் அவர்கள் ஜெபியுங்கள். எல்லாரும் ஒவ்வொரு நிமிடம் ஜெபித்து முடிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான அந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே அப்பா தேவன் நீர் ஆண்டவரே சோதனை வேளையில் உத்தமன் என்று விளங்கின பின்பு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே தருவேன் என்று சொல்லி ஆண்டவரே அந்த வசனத்திற்கான ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதங்களும் இன்றைய நாளில் கற்றுக் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உத்தமர்கள் யார்? அவர்கள் சோதனையில் நிலை நிற்கக்கூடியவர்கள். தானியேல் சோதனையில் நிலை நின்று உத்தமன் என்று பெயர் பெற்றது போல் ஆண்டவரே எங்களுக்கு வருகிற சோதனையில் ஆண்டவரே நாங்கள் நிலை நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. சோதனை வரும்பொழுது ஆண்டவரே நாங்கள் சொந்த தெரிந்தெடுப்பை தெரிந்து கொள்ளாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. தேவனில் அன்பு கூறுகிறவர்கள் மட்டும் அவர்கள் சோதனையை சகித்துக் கொள்கிறவர்களாகவும் உண்மையான ஆவிக்குரிய ஜீவியம் செய்கிறவர்கள் காணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கிருபை வரத்தை கர்த்தாவே எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனை வேளையில் தேவனுடைய சித்தத்தை செய்ய தகப்பனே நீர் கிருபை தந்து உத்தமராய் எங்களை விளங்க பண்ணுவீராக. அப்படியாய் ஆண்டவரே தம்மை உண்மையாய் நேசிக்கிறவர்களுக்கு ஆண்டவரே நீர் நன்மையை தருகிறீர். முடிவிலே ஆண்டவரே நித்திய ஜீவன்கிற நன்மையை தருகிறீர் என்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா சபை விசுவாசிகளாகி நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவரே நாங்கள் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாக ஆண்டவரே விசுவாசத்திற்கு சோதனை வராதபடி கர்த்தர் கிருபையாய் எங்களை காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் விசுவாசத்திற்கு ஏற்ற அளவு கிருபை நன்மை பரிசுத்தமாகுதல் முடிவாக நித்திய ஜீவனை தருகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இவ்வுலக ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவரே நாங்கள் சகல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக இன்றைய நாளில் ஆண்டவரே கற்றுக் கொடுத்த எல்லா வசனங்களுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சோதனை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உத்தமன் என்று ஆண்டவரே தகப்பனே நாங்கள் வாழ்ந்து பிழைத்து நித்திய ஜீவனுங்கிற கிருபையை சுதந்திரத்துக் கொள்ளதாக ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரங்கள் ஆண்டவரே எங்கள் சபையாரை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வசனத்தின்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கடந்து செல்கிற பாதையில் சோதனையை பொறுமையோடு சகித்து ஆண்டவரே இவ்வுலக ஆசீர்வாதங்களை பெற்று முடிவிலே ஆண்டவரே நித்திய ஜீவன்கிற கிருபையை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளும் ஆண்டவரே நீ எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ண ஜீவகிரத்தை பெறுவான் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எங்களோடு பேசின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் சோதனை வேலையில் ஆண்டவரே நாங்கள் உத்தமர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நாங்கள் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே தேவனிடத்தில் அன்பு கூறத்தக்கவர்களாக காணப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா தேவனிடத்தில் அன்புகளுக்கு என்னென்னலாம் பலம் வரும் ஆண்டவரே நீ எங்களோடு பேசினீங்க தகப்பனே. அப்படியா ஆண்டவரே எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு முழு பலத்தோடு உங்களை அன்பு கூற ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஏசப்பா தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் ஜீவனையும் நன்மையும் வைத்திருக்கீங்க தகப்பனே. நாங்கள் ஜீவனையும் நன்மையுமே எப்பயும் தெரிந்து கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு ஆண்டவரே நீங்கள் எங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தவர்களாய் எங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க தகப்பனே. அப்படி தெரிந்து கொண்டதுக்கு நாங்கள் பாத்திரமாய் ஆண்டவரே அந்த ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே தேவனுடைய அன்பு கூறல வாழ்க்கையில் ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்திலையும் ஆண்டவரே சகலமும் நன்மைக்கு எதுவாய் காணப்படும் என்று நாங்களும் விசுவாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே அந்த மகா மேன்மையான நன்மையான ஜீவ கிரீடத்தை பெற எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தேவனிடத்தில் அன்பு கூறலுக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நீங்கள் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறோம் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைக்கும் ஆண்டவரே உடைய இரக்கம் இருக்கிறபடியால் உமக்கு சோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைகளும் ஆண்டவரே உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களாய் நீங்க மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுடைய தலைமுறைக்கு ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே உடன்படிக்கையும் ஆண்டவரே
தயவும் காக்கிற உண்மையுள்ள தேவனாய் நீர் இருக்கிறதுக்காக உமக்கு சோத்திரம் தகப்பனே. அப்படியான உம்முடைய தயவை ஒவ்வொரு நாள் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. சோதனை வரும்போது நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு இங்கே உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே தேவனத்தில் அன்பு கொள்ளுக்கு ஆண்டவரே குமாரும் குமாரத்திற்குள்ள ஆசீர்வாதத்தை நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறீங்க தகப்பனே. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களை நீங்க பாத்திரமாய் மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனத்தில் அன்பு கொள்ளுக்கு ஆண்டவரே ஆயத்தம் பண்ணவர்களை கண் காணவும்லே காது கேட்கவும் சொல்லப்பட்டது போல ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நீங்க ஆயத்தம் பண்ணி வைத்திருக்க ஒவ்வொரு நாள் நாங்கள் ஆவியானவராலே ஆண்டவரே பற்றி கொண்டு ஆண்டவரே அதை நாங்கள் கண்டு ஆண்டவரே அதை அடையத்தக்கதா எங்களுக்கு நீங்க ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே ஒரு கிருபையும் ஆண்டவரே சாக்கியத்தை நீங்க தரும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா இன்னும் பரிசுத்தாவியில நாங்கள் வளர எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்தாவியானவரோடு எங்களுடைய ஆண்டவரே சிந்தனை மண்டலத்தை நாங்கள் ஒன்றுபடுத்தி ஆண்டவரே சோத்திரம் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதை நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே பவுல் சொன்னது போல கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திற்கிறேன் சொல்லப்பட்டது போல நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் அப்படியாய் சொல்லத்தக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கடைசியாக ஆண்டவரே சோத்திரம் நீர் வரும்போது ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே முழு ரட்சிப்பையும் ஆண்டவரே அந்த கம்ப்ளீட்டட் சால்வேஷனை நாங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே நீங்கள் வரும்போது உம்மை எதிர்நோக்கி வருவர்களாய் காணப்பட எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே அப்படியான ஆண்டவரே வருகைக்கான ஆண்டவரே காரியங்களை எங்களுக்குள்ளே நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ வரும்போது ஆண்டவரே சோத்திரம் குற்றமற்றவர்களாய் காணப்பட ஆண்டவரே சோத்திரம் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்க சபையார் நீங்க ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்மை போல மாற்றி முடிய வருகளை எடுத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு நாமம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தயவுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலை வேளைக்காகவும் நன்றியுள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சிறு கூட்டமாக நாங்கள் உடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்மை பாடி ஆராதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உடைய வார்த்தைகளை கேட்க வந்த அந்த மேலான தயவுக்காக கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல ஆண்டவரே 1, 30, 60, 100 பலன் கொடுக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. என்னென்ன தேவைகளோடு என்னென்ன நிலையிலிருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நீர் அறிகிறீர் ஆண்டவர்கள். இருதயத்தின் யோசனைகள் எல்லாம் நீர் அறிகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அவர்கள் தேவைகள் எல்லாம் அறிந்து ஆசீர்வாதங்களால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வர முடியாமல் தடைப்பட்ட ஜனங்களை ஆண்டவரே சந்திப்பீராக ஆண்டவரே. வர நாட்களில் ஆண்டவரே அவர்களை கொண்டு சேர்ப்பீராக ஆண்டவரே. இந்த ஆலயத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. என்ன நோக்கத்தோடு இந்த இடத்திலே ஆண்டவரே நீர் ஆரம்பித்தீரோ ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. அதை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே. இந்த பகுதியில் உள்ள ஜனங்களுக்கெல்லாம் இது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. இது ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே விடுதலையின் கூடாரமாய் காணப்பட கிருபை செய்வீராக. என்று வருகிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே விடுதலை பெற்று தெய்வீக சமாதானத்தை பெற்று ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா கிருபை செய்வீராக ஆண்டவரே. அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்ட இந்த சபையில் வந்து சேரட்டும் ஆண்டவரே. அப்பா ஜனங்களுடைய இருதயத்தை தொடுவீராக ஆண்டவரே. கடினமான இருதயங்களை ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பாரே நீரூற்றாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இப்படிப்பட்ட கடின இருதயம் உள்ள ஜனங்களை ஆண்டவரே சதையான இருதயத்தை கொடுத்து ஆண்டவரே அப்பா மனம் திருப்பி ஆண்டவரே வர செய்வீராக. உடைய சமூகத்திலே கூட்டி சேர்ப்பீராக ஆண்டவரே. இழுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. இன்னும் தகப்பனே எங்கள் மதுரை பட்டணத்துக்காக ஜெபிக்கிறோம். லட்சக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே உணர்வில்லாமல் ஆண்டவரே அப்பா விக்கிரகங்களை நம்பி ஆண்டவரே அழிவுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த ஜனங்களுக்கு ஆண்டவரே உணர்வை கொடுப்பீராக ஆண்டவரே. தாங்கள் வணங்குவது வெறும் கல்லு மண்ணு மரம் என்பதை ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்க கூடாது ஆண்டவரே. வெறும் விக்கிரகங்கள் என்பதை உணரட்டும் ஆண்டவரே. உணர்ந்து ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடி கண்டடைய கிருபை செய்வீராக. உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருடைய இருதயமும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். பிசாசினால் ஆண்டவரே அப்பா மூடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அந்த கட்டப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. உலக கவலைகளினால் விக்கிரகத்தினால் ஆண்டவரே கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட கட்டங்களை அவிழ்த்து ஆண்டவரே அப்பா ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை தேடும்படியான ஒரு வாஞ்சையை கொடுப்பீராக ஆண்டவரே. உம்மை தேடி கண்டடைய கிருபை செய்வீராக. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். 143 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதை உம்முடைய சித்தம் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. பல இடங்களில் ஆண்டவரே ஆராதனைகளுக்கு இடையூறுகள் பண்ணுகிறார்கள் ஆண்டவரே. சபைகளை இடிக்கிறார்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே போராட்டங்கள் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. அப்பா எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஜனங்களை அப்பா மனம் திரும்பி ஆண்டவரே அப்பா உம்முடைய சுவிசேஷத்தை அறிக்கிற பாத்திரங்களாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எல்லா தடைகளையும் உடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுவிசேஷத்திற்கான தடைகள் எல்லாம் உடையட்டும் ஆண்டவரே. எழுப்புதலை கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா மாநிலங்களிலும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். எழுப்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இந்தியாவின் எல்லை பரியந்த உம்முடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். கேட்கிற ஜனங்கள் எல்லாம் உணர்வடைந்து இயேசுவே மெய்யான தேவன் என்பதை அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாக மாற கிருபை செய்வீராக. இருதயங்களை தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை கேட்கிற ஜனங்களுடைய இருதயங்கள் எல்லாம் தொடப்படுவதாக ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. நீர் இழுத்துக்கொள்ளாவிடில் ஒருவனிடத்தில் வரான் ஆண்டவரே. இழுத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஜனங்களை இழுத்துக் கொள்வீராக. எங்கள் தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே.
எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். எங்கள் தேசம் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தப்படட்டும் ஆண்டவரே. தேசத்தை ஆளும் தலைவர்களை ரட்சித்தள்ளும் ஆண்டவரே. அவர்களுக்கு பரத்திலிருந்து ஞானத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. உமக்கு விரோதமாய் எந்த திட்டங்களும் கொண்டு வராதபடி ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவரே ஆட்சி செய்ய கிருபை செய்வீராக ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவீராக, சந்தோஷத்தை கட்டளையிடுவீராக, ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்து ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மியான்மார் தாய்லாந்து நாட்டில் நடந்த ஆண்டவரே அந்த பூமி எதிர்ச்சினால் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இறந்து போயிருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே. சொந்தங்களை இழந்து தவிக்கிற, உடைமைகளை இழந்து தவிக்கிற அந்த ஜனங்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக ஆண்டவரே. அப்படிப்பட்ட கொடிய சம்பவங்கள் நடக்காதபடி பாதுகாப்பீராக. ஜனங்களுக்கு உணர்வை கொடுத்து ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனை தேடும்படியான உணர்வை கொடுப்பீராக ஆண்டவரே அப்பா. ஜனங்கள் எல்லாம் மனம் திரும்ப கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாப்பீராக ஆண்டவரே. ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா ஆண்டவரே. நீ சொன்ன காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரே நாங்கள் அடிமைகளும் ஆண்டவரே அப்பா ஹல்லேலூயா உம்முடைய வருகைக்கு ஆயத்தத்தோடு காணப்பட கிருபை செய்வீராக ஆண்டவரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி மறைத்து பாதுகாத்தலாம். துதிக்கான மகிமையாக உமக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. தாழ்த்து உம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட உம்முடைய பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமதேவனே. ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்ட தேவனுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். தேவன் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடம் பெறுவான் என்று யாக்கோபு அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறாரே. அப்படியே நீங்களும் இன்றைக்கு கேட்ட வசனத்தின்படி கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் என்பதை அடையாளப்படுத்தும் வண்ணமாக கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, கர்த்தருடைய வசனங்களை கை கொண்டு வாழ்கிறவர்களாக அல்லேலூயா எடுத்துரைக்கப்பட்ட எல்லா நன்மைகளையும் முடிவான உயர்ந்த நன்மையாகிய ஜீவ கிரீடத்தையும் பெறுகிறவர்களாக காணப்பட தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென்.